தொடர்கிறது. வெல்கம் பேக் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 3 ரஜினி ஸ்பெஷல். இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் படத்தில் இடம்பெற்ற பாடல்களை பாடிட்டு இருக்காங்க. 1983 வெளிவந்த புதுக்கவிதையிலிருந்து ஒரு பியூட்டிஃபுல் நம்பர் ஒருத்தர் பாடினார். அடுத்து நம்ம பாட அழைப்பது சத்யபிரகாஷ், ஒரு அழகான ஒரு சூப்பரான பாடலை பாடுவதற்காக. பேசக்கூடாது வெறும் பேச்சில் சுகம், ஏதும் இல்லை வேகம் இல்லை, இலைகள் காண்போமே. ஆசை கூடாது மணமாலை தந்து, கொஞ்சம் கொண்டு மஞ்சம் கண்டு இலைகள் காண்போமே. பேசக்கூடாது சத்யா. ஹலோ சார். ரொம்ப நல்லா இருந்தது சத்யா. தேங்க்யூ சார். எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த ஃபீல், தி சங்கதிஸ், அந்த ஃப்ளோ எல்லாமே வாஸ் இன்டாக்ட். அது ரொம்ப நல்லா இருந்தது. வேற ஒன்றும் சொல்கிறது. தேங்க்யூ சார். குட். இந்த சாங் ரொம்ப நல்லா பாடினீங்க. தேங்க்யூ சார். இந்த சாங்கில் உங்கள் வாய்ஸ் கல்ச்சரும் ரொம்ப நல்லா இருந்தது. ஃபென்டாஸ்டிக். கீப் அப். தேங்க்யூ சார். God bless. வெல் டன். அடுத்த வாரிசு படத்தில் வந்த ஒரு அழகான பாடல். பேசக்கூடாதுன்னு நல்லா பேசுனீங்க, பாடினீங்க. ஓகே, நீங்கள் பாடுறது பேசுகிற மாதிரியும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. காம்ப்ளிமெண்ட் தான். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சூப்பர் ஸ்டாருடைய பாடல்களை நம்முடைய சூப்பர் சிங்கர் பர்ஃபார்மன்ஸ் அவங்கெல்லாம் பாடிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் அவங்க ஃபேன்ஸ்கிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும் அப்படின்னு. ஒவ்வொருத்தரும் நான் முதல்ல கேட்குறப்ப சொன்னீங்க, அவர் எனக்கு கடவுள், எனக்கு வழிகாட்டி, எனக்கு குருநாதர், எங்கள் மனதில் வைத்து கும்பிடும் ஆன்மா, விலாசம், முகவரின்னு நிறைய விஷயங்கள் அவரை பற்றி ஒவ்வொருத்தரும் சொன்னீங்க. அந்த அளவுக்கு அவரை பிடிப்பதற்கு என்ன காரணம்? எஸ்பெஷலி லேடிஸ். அந்த அளவுக்கு எங்களுக்கு பிடிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நாங்கள் வாழ்க்கையில் ரொம்ப துன்பப்பட்டு பயங்கரமான கடங்காரி ஆகிட்டு, நான் இந்த வாழ்க்கையை எப்படி வாழ்கிறதுன்ற லெவலுக்கு போயிருந்தேன்னா, எப்படி வாழ்கிறதுன்னு போது நான் எங்கள் சூப்பர் ஸ்டாரோட வாழ்க்கை, இந்த ஒரு டைலாக், ஒரு படத்துலேயும் ஒரு டைலாக். இப்போ அடுத்த வாரிசு படமே இருக்குது. இப்போ சார் பாட்டு பாடினாங்க. இப்போ அதுலேயே இப்போ அந்த சிலக் ஸ்மிதா மேடம் விட்டு போனதுக்கப்புறம் அவரோட வாழ்க்கை ரொம்ப இதில் போயிட்டார். அவர் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு ரொம்ப வெக்ஸ் ஆகிடுவார். அப்போது ஸ்ரீதேவி அப்போ அவங்க கூட இருக்க சொல்லி ராஜன் அவங்க இருந்து, அவருக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்குது, உனக்கு வாழ்க்கை முடிஞ்சு போகல அன்னு எடுத்து கொடுக்குறாங்க பாருங்க. அதே தான் நான் எடுத்துக்கிட்டேன்.
அதே தான் நான் எடுத்துக்கிட்டு, அப்போ அவர் தானே எங்களுக்கு வழிகாட்டி. இன்னைக்கு என் குழந்தைக்கு நிச்சயதார்த்தம் பண்ணியிருக்கேன், என் பையனுக்கு படிக்க வச்சிருக்கேன், இன்னொரு பையனுக்கும் படிக்க வச்சிருக்கேன். ஸோ இந்த நம்பிக்கையை அவர் தான் கொடுத்தாருங்கிறீங்க? ஆமா, அவர் தான் கொடுத்தாரு 100%. இன்னைக்கு நான் ஒரு 5 பைசா கூட கடங்காரி இல்லாமல வாழ்ந்துகிட்டு இருக்கேன், நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். 4 பேருக்கு சாப்பாடு போடக்கூடிய நிலைமையில இருக்கிறேன்னா அவர் தான் எங்களுக்கு கடவுள். டெய்லி அவர் முகம் பார்த்து அவருக்கு கும்பிட்டு தான் நாங்கள் வேற வேலை பார்க்கறது. அதனால தான் நான் வழிகாட்டின்னு சொன்னேன். இதுல தப்பு இல்லை. ஓகே, கையில என்ன என்னமோ அவங்க கை? ஆமா சார், இதுதான் சொல்ல வந்தேன். இது அண்ணா சார், மை காட் ரஜினிகாந்த் எழுதிருக்காங்க. என்ன எழுதிருக்காங்க? மை காட் ரஜினிகாந்த் எழுதிருக்காங்கன்னா புரியல. பச்சை குத்திருக்காங்க. பச்சை குத்திருக்காங்க. பச்சை குத்திருக்காங்க. இங்க வாங்க. ரஜினிகாந்த் எப்போ பச்சை குத்துறீங்க? இது கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் ஆயிடுச்சு சார். 5 இயர்ஸ் ஆச்சு சார். எதுக்கு பச்சை குத்துறீங்க? காரணம் ஒரு கடவுள். என் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக என் கடவுளோட ஃபோட்டோஸ் தான் இருக்கும். மகாவதார் பாபாஜி ஃபோட்டோ ஒன்று தான் இருக்கும். ஆனால் எங்கள் பாபாவோட ஃபோட்டோ 100 இருக்கு. அவர் தான் 100க்கு 100 கடவுள் எங்களுக்கு. அதுக்கப்புறம் தான் கண்ணுக்கு தெரியாத கடவுள். எங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச கடவுள் அவர் தான். ஓகே, ஆல் தி பெஸ்ட் மா, ஆல் தி பெஸ்ட். சூப்பர் ஸ்டாருடைய பஞ்ச் டயலாக்ஸ், அவர் சொன்ன வார்த்தைகள், அவர் பாடலில் வந்த வரிகள் எனக்கு நம்பிக்கையை கொடுத்து என் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு உதவியது அப்படின்னு ஒரு பெண் சொல்வதை கேட்கும்போது உண்மையாகவே சந்தோஷமா இருக்கு. அதனுடைய நன்றி கடனாக தான் கையில் மை காட் ரஜினிகாந்த் என்னுடைய கடவுள் அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க. இப்படியான கோடான கோடி ரசிகர்களை பெற்றிருக்கும் சூப்பர் ஸ்டாரின் படத்திலிருந்து பாடல்கள் இன்னமும் தொடரப்போகிறது. நம்முடைய கண்டஸ்டன்ஸ் அருமையான பாடல்களோடு காத்துக்கிட்டே இருக்காங்க. அடுத்து ஒரு பியூட்டிஃபுல் பெர்ஃபார்மன்ஸை பார்க்கறதுக்கு முன்னால் ஒரு சின்ன பிரேக். இது ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 3 ரஜினி ஸ்பெஷல். ஸ்டே டியூன்.